ஹலோ ஒன் அண்ட் மெயின் வெல்கம் டு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நரிவேட்டா இந்த படத்துலேருந்து வந்துட்டு மின்னல் வாலான்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது படம் ரிலீஸ் ஆகிடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோ சாங்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பாட்டு வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ்லாம் போடுவாங்களே அது கேட்கும் போதே ஸ்ரீராம் பாடியிருக்காரு. என்ன பாட்டு இது, என்ன படம் அது தேடி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு, இந்த படத்துல என்ன பாட்டு இதையா நம்ம ரியாக்ட் பண்ணல ரிலீக்கல் வீடியோ, இது படம் வர வரைக்குமா நீ வெயிட் பண்ண அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலி என்னோட மிஸ்டேக் தான் உண்மையிலேயே. ஸோ நான் தான் லேட் பண்ணிட்டேன். ஸோ ஐ ரியலி சாரி. என் செல்ஃபி கேட்டுக்கிறேன். இந்த சின்ன சின்ன போர்ஷன் கேட்கும் போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்ரீராம் வாய்ஸில் ரொம்ப அப்படியே வைபாக இருந்துச்சு, ரொம்ப மெஸ்மனஸிங்காக இருந்துச்சு. அந்த சாங்கே ஒரு மாதிரி ஸ்மூதிங்காக இருந்துச்சு. நம்ம ஜேக்ஸ் விஜய் மியூசிக்கலில் இது நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் தாங்க கேட்க போகிறோம், மின்னல் வாலா. சரிங்களா? எத்தனை பேர் கேட்டீங்க, எத்தனை பேருக்கு ஃபேவரட்டாக இருக்குது இந்த சாங்கு? ஸோ மறக்காம வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரிலிக்கல் வீடியோ பார்த்துருவோம். சரிங்களா? வீடியோ சாங் பார்க்க போகிறது ரிலிக்கல் வீடியோ கேட்டுருவோம், சாங் கேட்டுருவோம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் 3 2 1 கோ. കണ്ടപ്പോൾ കണ്ടെത്തി ഞാൻ 1000 താരകൾ പൂത്തുവെന്ന്, പിന്നെയും പിന്നെയും കണ്ട നേരം പുഞ്ചിരി പൂത്തുലഞ്ഞു. കാണാതെ വയ്യെന്ന തോന്നലായി, കണ്ടിട്ടും കണ്ടിട്ടും പോരാറായി. ഇന്നൽ വാഴ കയ്യിൽ ഇട്ട പെണ്ണഴകേ, എത്തിത്തോടാൻ എത്തുകില്ല മാറിവില്ലാണു നീ. മിന്നൽ വാഴ കയ്യിൽ ഇട്ട പെണ്ണഴകേ, എത്തിത്തോടാൻ എത്തുകില്ല മാറിവില്ലാണു നീ. മിന്നൽ വാഴ കയ്യിൽ ഇട്ട പെണ്ണഴകേ, എത്തിത്തോടാൻ എത്തുകില്ല മാറിവില്ലാണു നീ. മിന്നൽ വാഴ കയ്യിൽ ഇട്ട പെണ്ണഴകേ, എത്തിത്തോടാൻ എത്തുകില്ല മാറിവില്ലാണു നീ. ஓகே, மின்னல் வாலா பார்த்துட்டோம். சாங் கேட்டுட்டோம், நல்லா இருக்கு. நரிவேட்டா அதோட ட்ரெய்லர் வந்துட்டு நான் ரியாக்ட் பண்றப்ப பார்க்குறப்போ வந்துட்டு அந்த ட்ரெய்லரே வந்துட்டு ஒரு மாதிரி, அந்த படம் ஒன்றும் நான் பார்க்கலங்க. சரிங்களா? ஸோ ட்ரெய்லரே பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் டோன்ல, டார்க் ஷேட்ல, ஒரு மாதிரி இமோஷனல், அது ஒரு போலீஸ் ஸ்டோரி மாதிரி, காப் த்ரில்லர் மாதிரி, கிரைம் த்ரில்லர் மாதிரி, அந்த மாதிரி தான் போணுச்சு. நினைச்சா அப்படியே போயிடும் போல, அதே ஸ்டோரி பேஸா போயிடும் போல. இந்த சாங் அந்த மாதிரிலாம் இருக்காது. லைக் வந்து அப்படியே பிஜிஎம்ஸ் அதோட நோக்கிடுவாங்க போல. கதை ஸ்டோரி பேஸ்டா தான் இருக்க போகுது. அப்படியே புரியுதா உங்களுக்கு? காப் ஸ்டோரி பேஸ்டாவே இருக்க போகுது, இந்த விடுதலை படம் மாதிரி இருக்க போகுது, அந்த மாதிரி தான் நினைச்சேன். பட் விடுதலை படத்துலையும் அஃப்கோர்ஸ் லவ் சாங்லாம் இருந்துச்சுல. பட் ஆனால் அந்த படத்துல, நரிவேட்டா படத்துல டொவினோட லுக்கே வந்துட்டு வரமாச்சு. போலீஸ் டார்க் மேக்கப், ப்ரௌன் மேக்கப், இந்த மீசை அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு அவர் லுக்கு, போலீஸ் லுக்கு. அப்படியே வந்து வீடியோ சாங்ல பாக்குறேன், என்னோட சம்மன்சமா இருக்குது. இந்த படத்துல இருந்தா இந்த லுக்கு ஏன்னா ஃபுல்லா டிஃப்ரெண்டா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுங்க. இது என்ன டபுள் ரோல அந்த மாதிரி தோணுச்சு. நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த படம் ட்ரெய்லர் பார்க்குறப்போ டார்க் ஷேட்ல இருக்கு, டார்க் டோன்ல இருந்துச்சு. ஓகேவா? பட் வீடியோ சாங் பார்க்கறப்போ வந்துட்டு நல்லா வீடியோ சாங் நான் பார்த்துறேன். இந்த சாங் கேட்டுறேன். இது வந்துட்டு லீகல் வீடியோ ரியாக்ட் பண்ணதுக்கு எனக்காக வந்துட்டு நான் ரியாக்ட் பண்றேன். யாருக்கு பிடிச்சிச்சோ நீங்க கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? ஸோ நான் கீழே ஒரிஜினல் கொடுக்குறேன். சரிங்களா? உங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்க சாங் பிடிச்சா பிடிக்கலையா எப்படி இருந்து சொல்லிட்டு கீழே உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நான் பார்த்து வச்சுக்கேன். ஸோ சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். சின்ன அந்த பாய்.